Hi friends, welcome back to Mama with Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஹானா பாப்பா, கென்னடி, ஷாம் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருக்கோம். மொத்தம் ஹானாவோட சேர்த்து பாத்தீங்கன்னா 7 பேர். ஸோ 7 பேரை சேர்ந்து ஒரு அவுட்டிங் போகலாம். ஆக்சுவலி வேற ஒரு வேலையா வந்தோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டைம் இருக்கு நம்மளுக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. சரி எங்க போறது அப்படின்ட்டு. சரி ஓகே எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்கு போக கூடாதுன்னு ஒரு குறிக்கோள் மட்டும் இருக்குது. அந்த ஒரு குறிக்கோள் மட்டும் பேபிமாக்கு எப்பயுமே ஆமா. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போனா அப்படியே என்னமோ சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டு கையகால ஆட்டோ போடலாம்னுச்சு. சரி ஆட்டோ போட்டு வீட்டுக்கு போலாமா? நோ வீட்டுக்கெல்லாம் வேணாம், வெளியில போலாம் அப்படின்னு. நீ இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன்னு வைய, அது கதறின்னு அழுவும். ஏய் நான் தூங்குற நேரம் 2 மணிடா அப்படின்ட்டு. அதனால இப்ப எங்க போறதுன்னு தெரியல. பட் எல்லாரும் சேர்ந்து வெளில போலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி எங்க தான் போறோம், என்னெல்லாம் என்ஜாய் பண்றோம் அப்படின்றத வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நாங்க இப்ப அவுட்டிங் போய் என்ஜாய் பண்றோம். ஓகே, 2 பேரும் காமெடியா வந்துக்கிறோம் மாலுக்கு. அது உசாரா டி-ஷர்ட் வாங்கி மாட்டிச்சு. நானே யோசிச்சேன் ட்ரெஸ் முக்கியமா செருப்பு முக்கியமான்னு பார்த்தா செருப்பு தான் முக்கியமாரு. ஆக்சுவலி பாப்பா வந்து ஆல்ரெடி ஜீன் உள்ள போட்டிருந்தது, அதனால டி-ஷர்ட் போட்டுச்சு. எல்லாரும் கேட்டீங்களே எதுக்கு ஜீன் போட்டுருக்கேன். நம்ம தான் வந்து இந்த மாதிரி வந்துட்டோம். ஓகே ஆமா, அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா, நல்லது தான் அது. நீ அவுத்தே விடுப்பா, ரொம்ப வலிச்சு வரன மாதிரி இருக்கும். அவுத்தே விட்டு. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விஆர் மால் வந்திருக்கோம். இதுல ஜஸ்ட் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்தோம், வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நோ பர்ச்சேஸ் நத்திங், எதுவுமே பண்ண மாட்டோம். அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலான்னு. கேர்ள்ஸ் நாங்க வெளியில நிக்கிறோம், நீங்க பாய்ஸ் 2 பேர் உள்ள வந்து பியூட்டி ஷாப்ல என்ன பண்றீங்க? பியூட்டி ஷாப்ல என்னடா வர நீ இப்படி மாறிட்ட? சிம்பிளிசிட்டின்னு சொல்லிட்டு நீ தாண்டா எல்லாத்தையும் பண்ணினுகிற. மக்கள் நினைக்கிறாங்க காஸ்ட்லி பாய் வேணா. சரி வாங்க. எதுக்குப்பா இப்போ இங்கே வந்த நீ தேவையில்லாமல் ஸ்லிப்பர் வேறு ஹை ஹில்ஸ் போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பேபிமா. ஃப்ரெண்ட்ஸ் விஆர் மாலில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டாங்க. நம்ம வீட்டில் வைக்கணும் கிறிஸ்மஸ் ட்ரீயை. எப்போ வைக்கணும் அப்படின்னா 1ஆம் தேதி வைக்கணும், டிசம்பர் 1 அன்னைக்கு கரெக்டாக வைக்கணும். சூப்பராக இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ. பா கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுட்டாங்க பாரு, கிட்ட நெருங்கிடுச்சு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ட்ரெஸ் எடுக்காமே சுத்தினுங்கிற நீ. ஐயோ கல்ல தட்டிக்கு போறாங்க உன்ன. ஆமா பேசு இன்னும் நல்லா பேசு. என்னது? ஆமா பாசே வீட்டுல விட்டு வந்துட்டானாமா. எதையும் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பஸ் வேற எடுத்துட்டு வரல, நான் உனக்கு பஸ் எடுத்துட்டு வரல, பஸ் எடுத்துட்டு வரலன்னு காட்டுவாரு. தேவையா இருக்கு எனக்கு. பர்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு, அக்கௌண்ட்ல இருக்குது. ஆனா பர்ஸ்ல கார்டு இருக்குது இல்ல, என்ன பண்றது? அவன் பாரு சும்மா இல்லாம வா டிஷார்ட் போய் பார்க்கலாம், ரோலெக்ஸ் போய் பார்க்கலான்னு இருக்கிறான் அவன் பையன். காஸ்ட்லி பாய். நீ சொல்லு பேபிமா, உன் மேல வந்த குற்றச்சாட்டு என்ன? பப்ளிக் பிளேஸ்ல அம்மாவுக்கும் பையனுக்கும் இங்க பயங்கர வாக்குவாதம் ஃப்ரெண்ட்ஸ். நானே வாங்கி தாங்க தான் சொல்றேன். ஊரெல்லாம் சுத்தி நிக்கிறோம். நான் என்ன சொல்றேன், கொய்யாக்கா வந்து ஈஸியா கிடைக்குது. ஊரெல்லாம் நீங்க சுத்தி நிக்கிறீங்க, நாங்க வேலையா போறோம். ஒரு பைக் எடுத்துன்னு போய் வாங்கிட்டு வரதுக்குன்னா உங்களுக்கு. ஓய் மாமா ஏய், நான் ஒரு வாட்ச் கேட்டுக்கிறேனே, அது என்கிட்ட வாட்சே இல்ல. இந்த பையன் எவ்வளவு காஸ்ட்லின்னு இந்த vlogல தெரிஞ்சிரும். போலீஸ் எவ்வளவு பாப்பா? என்ன காஸ்ட் இது? அரே தள்ளி தெரியுமே 40,990.
கார்டு எடுத்துட்டு வரலையே. எதுவுமே எடுத்துட்டு வரலடா. மிஸ் பண்ணிட்டோம். ஜிபேல எல்லாம் போட முடியாது. வாங்கிக்கலாம் ஒரு போலீஸ்ல தானே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல பர்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுட்டேன்டா அப்படின்ட்டு. அப்படியே சுத்தினுங்கிற நீ. அதனால ஜென் செக்ஷன்ல சுத்துறியா? என்ன ஒரு பரந்த மனசு உனக்கு. பாட்டில் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது சரி கண்ணாடி பாட்டில் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்னதாக இல்லை. சின்னதாக இருந்தால் வாங்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கும், தூக்கி பிடிக்கும்போது கீழே வந்துச்சுன்னா ஃபுல்லாக கிளாஸ் எல்லாமே. நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் எதை வேணால் வாங்கலாம். 4 வந்து 699 போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ப்ராப்பராக எடுத்து பண்ணுறது பெப்பர் தான். இது என்னப்பா பெப்பர் அரைக்கிறதுப்பா? பெப்பர் அரைக்கிறது. இது சின்னது, அது பெருசு. இது வந்து காஃபி மேக்கர். காஃபி மேக்கர். ஆனால் பட் இது ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ வரும். அதில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற ஒரு நாள் கூடி விரைவில் வரும். ஆனால் ஹோம் செட்டெல்லாம் வாங்கணுங்கிறது என்னோட நிறைய நாள் கனவு. எது சொல்லுவாங்க பக்கெட் லிஸ்ட்டில் வந்துட்டு வீட்டில் வந்து அழகழகாக வந்து கிச்சனில் வந்து அழகழகாக பொருளெல்லாம் வைக்கணும் அப்படின்னு. அது சீக்கிரமாகவே நடக்கும். எல்லோ இருக்கு பாருப்பா. தோபர் கிடையாது. எதுவா இருந்தா ஷூவோ செருப்போ எல்லோ கலர்ல இருக்குல்ல. எல்லோ தான் வேணும்னு இருந்தல்ல. அது எல்லோ பச்சை இல்ல. ஆமா கிரீனும் இருக்கு. உள்ள போல சந்தோஷம். போடு காலை காட்டு. இது பழைய காலத்து மாடல் மாதிரி இருக்குப்பா. பழைய மாடல் கரெக்டாக தான் இருக்கு. ஃபிளாட் ஸ்லிப்பர் பழைய மாடல். யார் இந்த பொண்ணு? என்ன பண்ணுது இந்த பொண்ணு? ட்ரெஸ் பாக்குதா? என்ன பண்ணுது? ஆனா ட்ரெஸ் பாக்குறியாடா செல்லம்? இங்க பாடுறா, தாத்தா கூப்பிடுறான்ல. நல்லா இருக்கா அந்த ட்ரெஸ்? டேய் இங்க பாடுறா. ஏன் அது உண்டா? அது உன் சைஸா? கரெக்டா இருக்குமா? கண்ணாடியா? வா வா தாத்தா கூட வா. இங்க இருக்கு பாரு கண்ணாடி. தோபர் இங்க பாரு கண்ணாடி. தோபர் கண்ணாடி. இங்க பாரு கண்ணாடி. ஐயோ சூப்பரா இருக்கா. கண்ணாடியில வச்சு பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அம்மா. இப்போவே நீ இப்படி பர்ச்சேஸ் பண்ற கிளம்பிட்ட, எல்லாம் கெட்டு போயிட்ட. கண்ணாடி கேட்டு கண்ணாடியில் போய் பார்க்குற. வேற என்ன கலர் வேணும்? ரெட் எடுத்துன்னு போய் போட்டு பார்க்குறியா? போ. இந்த அம்மாவுக்கு இப்போ கூட தெரிஞ்சிருந்தா இந்த அம்மாவே சேஞ்சிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவாங்க. எப்படிடா இருக்குது? நல்லா இல்லையா? மோனா என்ன பண்ணலாம்? ஒரே ட்ரெஸ்ஸே போட்டு பாக்குறா. வேற ட்ரெஸ் எடுத்து வச்சு பாடுறா செல்லம். வேற ட்ரெஸ் எடுத்து வச்சு பாரு. ட்ரெஸ் உனக்கு அந்த கலர் வேணாமா? வேற கலர் தான் வேணுமா? நீ இதை வச்சு பாரு. முதல்ல வச்சு பாரு. உனக்கு இப்பவே எல்லாரும் சேர்ந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்கடா செல்லம். இது என்னடா பேகு மாட்டிட்டு இருக்கியா? அங்கேருந்து மாட்டி பாத்தியா? கண்ணாடியில் பாத்தியா? வா மிரர்ல பாரு. நல்லாக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா? ஓகே. இது நல்லா இருக்கு. ரெண்டு பேர் படுக்கலாம் இதுல. இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வாங்கணும்னு ஒரு ஐடியா. இல்லை அதே ஏன் பிடிச்சி இழுக்கிற? அதான் அங்கே பிடிச்சி இழுத்தா இப்படி வரும். ஆக்சுவலி ஆமாம் ஸ்டோரேஜ் தான். நீ அதை இடிச்சு தள்ளிடாத.
உட்காந்து பாரு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? ஏன்னா நம்ம ஸ்டோரேஜ் வச்சு தான் வாங்கணும், வேற வழியே கிடையாது. இதில் 3 பேர் படுக்க முடியுமா ஃபியூச்சரில்? 2 பேர் தானா? 3 பேர் தானேக்கா. நல்லா தான் இருக்குதுல்ல. அங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கு பாரு, உட்டு மேலே உட்டு. அது இதே நல்லா இருக்கா குஷன் வச்சு? அதை போய் பாரு. 20K-வா இது? இது மேலே உட்டு அது கண்டினியூஷன் ஆகுது. அது என்னது தனியா? ஆமாம், அது மட்டும்தான். அப்போ உட்டு இங்கே பார் கிங் 75,000. இது ஒன்று நல்லா இருக்கு பாரு ரச்சலம். இதுவும் நல்லா இருக்கு. லோ லெவலாக இருக்குதுன்றியா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி கீழேனா நிறையா தான் இருக்குது. அது ஆர்டினரியா இருக்கு. வேற ஏதாவது பார்க்கலாமா? இது உள்ள ஒன்று இருக்கு பாரு, ஆனால் இருட்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து தான் இது பண்ணணும். இது வேறு வுட் ஃபினிஷிங் மாதிரி போட்டு அது மேலே காட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கீழே இருந்தால் என்ன உனக்கு நல்லா தானே இருக்குது. இதுதான் ஸ்டோரேஜ் இருக்க இடம். சூட்கேஸ்லாம் இல்லை, கிளாத்தாக தான் நீ வைக்கணும். பேக்லாம் கிடையாது, கிளாத்தாக தான் வைக்கணும். கிளாத் மடிச்சு தான் வைக்கணும். ஷூட் கேஸ் எல்லாம் உள்ள போட முடியாது. அது சொல்றியா? தாத்தா கூட ஒரு கிளாஸ் குடுறா, அதான் கழுவிட்டு கொடு சரியா? தாத்தாக்கு கழுவிட்டு தரியா? ஓகே ஓகே. என்ன குடிக்கலாம்? ஜூஸா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமா? இது என்ன பண்ணணும்? இது என்ன பண்ணணும்? தாத்தாக்கு வச்சு ஜூஸ் குடிக்குவா? கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்தீங்கன்னா. தேங்க்யூ டியர், தேங்க்யூ. செல்லாம் நியூ காஸ்டியூம் மாற்றிட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கணும். எனக்கு நாளைக்கு காலையில் நினச்சாலே எனக்கு டயர்ட் ஆகுது. இப்பவே டயர்ட் ஆகுது. இவ்வளோ குவான்டிட்டி வரும்னு தெரியாம நாங்களாம் ஆர்டர் பண்ணி வச்சு இப்போ முழிக்கிறோம். கடைசியில் மிச்சம் மீதின்றதெல்லாம் எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்களா? டேஸ்ட் சூப்பராக இருக்கு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கு. கடை பேர் வந்து நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. மேக்னா ஃபுட்ஸ் பெங்களூர் அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது ஃபுட்டு, ஸ்பைஸியாக டேஸ்டியாக. கடைசியில் வந்து உட்காந்துருக்கோம். இருந்தாலுமே ஈவன் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீ இப்போ என்ன ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா? எக் ஃப்ரைட் ரைஸு. இது வந்து சிக்கன் 65வா? இது சிக்கன் 65. இதுதான் சிக்கன் பகோடா. இது பட்டர் சிக்கன். அது அவங்களோட ஸ்பெஷல் என்னமோ சிக்கன் ராஜ்மா என்னமோ அப்படி சொன்னாங்க. வேற லெவல்ல இருந்தது. எல்லாமே வேற லெவல். ஆக்சுவலா வந்து ஒரு இது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க பார்த்த வரைக்கும் எப்படின்னா, இது நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி அது எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல நாங்க நடந்ததை வச்சு நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு என்ன சொல்றதுனா ஒப்பீனியன் சொல்றேன். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, எங்க அப்பா வந்து காலையில எழுந்து எங்க அப்பா தான் பால் காய வச்சு காஃபி போடுவாரு. ஓகேவா? அதே மாதிரிதான் எங்க வீட்லயும் வந்து இவர் வந்து பால் காய வச்சு காஃபி போட்டு எனக்கு தருவாரு. ஓகேவா? அத நான் வந்து கிளண்டி கிட்ட சொன்னேன், நீயும் செய்யறா வீட்டுக்கு நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து இவன் என்ன சொல்றான், என்னடா சொன்னதுக்கு
ஆமா அப்படியே 4 கோடி. ஆஹா அது சொல்லல. அதுக்கு அவன் சொல்ல. அவன் என்ன சொன்னானா? அது மௌலி என்ன சொன்னான்னா ஃப்ரெண்ட்ஸ், நீ வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்னென்ன கதையெல்லாம் நீ கொடுக்குற. ஆம்பளைங்க காலையில எழுந்து பால் காய்ச்சி காஃபி போட்டா காசு வரும், நீ ஏமாத்துற அப்படின்னா அதுக்கு பேபிமா என்ன சொன்னா, எங்க அப்பாலாம் காலையில எழுந்து காஃபி போட்டு எங்க அம்மா கொடுப்பாரு, எவ்வளவு காசு புழங்குச்சு தெரியுமா, பீரோ திறந்தா காசா விழும் அப்படின்னா. அதுக்கு என்ன சில்லற காசா விழும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, ஃப்ளோல வரும்போது எங்க அப்பாலாம் பயங்கர பணக்காரர் தெரியுமா அப்படின்னா, நான் பார்த்தனே இப்படி திரும்பினா 4 கோடி, அப்படி திரும்பினா 4 கோடி உங்க அப்பாக்கு. அவன் டைமிங்ல அடிச்சதுதான் வேற லெவல்ல. அது வேற லெவல்ல இருந்தது. நாங்க சொல்ல முடியும். நீ பாக்கும்போது உங்க தாத்தா வந்து வசதி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் பாக்கும்போது எங்க அப்பா வசதியா தானே இருந்தாரு. சேர்க்கை சரியில்லடா எங்க அப்பாக்கு, சேர்க்கை சரியில்லடா. அம்மா கட்டினா காது கேட்கல திரும்பி சொல்றோம். அவங்க அம்மாவை கட்டினதுனாலதான் அவங்க எங்க அம்மாவை கட்டினதால இல்ல, எங்க அப்பா ஒரு வீடு வாங்கினாரு, அதனாலதான் ஒரு ஒழிஞ்சாரு. ஊரே சொல்லிச்சு வீடு வாங்காதேன்னு. ஆனா எங்க அப்பா போய் நான் சாதிச்சு காட்டுறேன்னு வீட்டுல பெத்து போட்டாரு, அதனால அவர் நல்லாதான் இருந்தாரு. சரியா, அந்த குட்டி சாத்தார்கள் இருந்ததுனாலதான் அவர் நல்லா இருந்தாரு. நீங்க சொல்லி வேண்டியதான். ஐயோ இந்த பையன் பாருங்க எப்படி பேசுதுன்ட்டு. எப்ப பார்த்தா இப்பதான் பார்த்தா விவரம் தெரியாம நல்லா இருந்தப்பல அதெல்லாம் எங்கப்பா போய் கணக்கு விட்டுட்டு நான் அப்புறம் தான் எங்க அப்பா சொல்லி சொல்றேன். இல்ல